ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏர் ஆயில் தாங்க காசு போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 50 மில்லி நான் எண்ணெய் காசு போகிறேங்க. அதுக்கு 5 செம்பருத்தி பூ எடுத்துருக்குறோம். நம்ம எல்லாம் செம்பருத்தி பூ தனியாக போட்டு தாங்க காசு போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து செய்வாங்க. இது தனியாக நம்ம எப்படி செய்யலாம்? இரும்பு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் ஒரு 50 மில்லியும் காசுலாம் ஏற்கனவே எனக்கு எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு இருக்கோம். ஒரு 10 கிராமு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது கீழே ஒரு 5 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்திக்கிறேங்க. இது நல்லா காஞ்ச உடனே அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பின்னாடி இந்த பூவை போடுங்க. இல்லாட்டி வெடித்து மேலே தெரிச்சு விடுங்க. இப்படியே ஒரு நாள் ஃபுல் காலையில் நம்ம வச்சா நைட்டு வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அடுத்து நீங்கள் இதை வடி போட்டு எடுத்துக்காங்க. நான் வெற்றி வேறு தாங்க சேர்த்து வச்சுருக்கிறேன். இது முடி வளர்ச்சிக்கும் சரி, தலை குளிர்ச்சிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தலை குளிர்ச்சி இருந்தாவே நமக்கு ஹேர் ஃபால் வராது, ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். 50 மில்லி தான் காய்ச்சிங்க. ஏற்கனவே எனக்கு வேறு டப்பாவோட காய்ச்சி வச்சு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்காக இது காய்ச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஐஸ் குச்சி தாங்க இது. இதை வச்சு நான் ஃபோன் ஸ்டாண்டு ஒன்று செய்யலான்றதாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண வாங்க. நான் அதாவது ஃபெவி கம் தாங்க எடுத்து வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக்கை இதை போல் தான் வச்சுக்கிறோம். இதில் தான் செய்யணுன்ற இல்லைங்க. நம்மக்கிட்ட மூங்கில் குச்சி இருந்தால் கூட நம்மக்கிட்ட ஒரே அளவாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் செய்யலாங்க. வீட்டில் நம்ம வீட்லேயே ஒரு நேச்சுரலான ஒரு ஃபோன் ஸ்டாண்டு. வெளியில் வாங்கணுன்றதில் நம்ம சில டைம் கையில் வச்சு பிடிக்கும் போதும் அதை வந்து சில டைம் வைப்ரேஷன் கைக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாததுக்கு இந்த மாதிரி அதிக நேரம் பார்க்குறக்கும் ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஃபோன் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நான் அடுக்கி கொண்டு வந்துட்டுங்க. அடி வந்து அடி பேஸ் மட்டும்தாங்க இது. நான் அடி சைடு செய்யல, மேல் சைடு இது செஞ்சுக்கிட்டு நம்ம இது ட்ரை ஆனதும் திருப்பிக்கலான்னு செய்கிறோங்க. உங்கள் ஃபோன் அளவு எடுத்துகிட்டு எவ்வளோ வேணுமோ அப்படி செய்யுங்க. ஃபோன் மட்டும் தான் வைக்கிறதுக்கு இல்லை, நம்ம பசங்களோட பேனா பென்சில் வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆக்கலாங்க. அடியில் நான் அதுக்கு ஒரு ஸ்டாண்டாக நான் அதாவது வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை ஆயில் பாட்டில் மூடியோ எடுத்துக்காங்க. அதில் நம்ம குளூ அது மூடியில் எண்டில் நல்லா அப்ளை பண்ணிக்காங்க. இது போல் நம்ம 4 சைடுமே மூடியை வச்சு ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் தான் பிடிக்கும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டாவே நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம எடுத்து அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. திருப்பிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோடைய அவுட்ஃபிட் இதாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்லேயே செஞ்சது. இது செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி கலர் பெயிண்ட் வேணுனாலும் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். எனக்கு பெயிண்ட் வேண்டாம், நம்ம நேச்சுரல் வுட் கலர் வேணும்னா இது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஃபோன் ஸ்டாண்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுங்க. இனி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இல்லது கில்டர் பேப்பர் வேணும்னாலே நம்ம கில்டர் பேப்பர் இருக்குங்க. அதுவும் நாங்கள் மேலே மாதிரி வச்சுக்கோங்க. ஒட்டிக்கினா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.